முன்னுரை. மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை. வசுலா ரைடனின் இயல்புக்கு அப்பாற்பட்ட தெய்வீக உலகத்துடன் ஏற்பட்ட அசாதாரணமான அனுபவங்களை பற்றிய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். முன்னுரை. மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்ற 17 அத்தியாயங்களை கொண்ட தினசரி ஒளிபரப்பு தொடர் வசுலா ரைடனின் வாழ்க்கை கதையை விவரிக்கிறது. இது கடவுளும் அவருடைய சம்மனசுகளும் சாத்தானும் அவனுடைய தீய ஆவிகளும் கொண்ட உலகத்தின் சாட்சியாகும். இதுவரை மனிதர்கள் அறியாத முக்கியமான செய்திகளுடன் நீங்கள் கேட்கும் மிக வித்தியாசமான சாட்சிகளில் ஒன்றாக இது இருக்கும். இந்த ஒளிபரப்பை கேளுங்கள். கீழ்காணும் கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் பெறுவீர்கள். கடவுள் நல்லவர் என்றால் ஏன் நாம் துன்பப்பட அனுமதிக்கிறார்? கடவுளுடன் நம்முடைய தொடர்பை மீண்டும் எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம்? நாம் அறிந்த உலகம் ஆபத்தில் உள்ளதா? நாம் இறுதி காலங்களில் வாழ்கிறோமா? வசுலா இயல்புக்கு அப்பாற்பட்ட உலகத்தை நேரில் பார்த்துள்ளார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் பாதிக்கும் மறைந்த சக்திகளின் தாக்கத்தை அனுபவித்துள்ளார். சில நேரங்களில் அதிர்ச்சியூட்டும், ஆனால் எப்போதும் நம்பிக்கையால் நிரம்பியதாக இருக்கும் அவருடைய அதிசயமான அனுபவங்களின் கதை நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்தி கொண்டுள்ளன என்பதையும் கூறுகிறது. கடவுளின் அன்பும் நீதியை பற்றியும் வரவிருக்கும் நிகழ்வுகளின் ஒரு சுவையும் அவர் நமக்கு அளிக்கிறார். வசுலா ரைடன் ஒரு கிரேக்க குடும்பத்தை சேர்ந்தவர். எகிப்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் வளர்ந்தார். பின்னர் ஒரு ஸ்வீடன் நாட்டவரை திருமணம் செய்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வெளிநாட்டு தூதரின் மனைவியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்தார். அவரது நாட்கள் ஓவியம் வரைதல், டென்னிஸ் விளையாட்டு என அழுத்தமில்லாத ஒரு இனிய வாழ்க்கையாக இருந்தது. இது அனைத்தும் 1985 நவம்பர் 28 அன்று திடீரென மாறியது. எந்தவித எச்சரிக்கையும் இன்றி அவரது காவல் தூதர் டேனியல் தோன்றினார். அவளுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அழைப்புடன் வந்தார். இந்த ஒளிபரப்பு வசுலாவின் வாழ்க்கை கதை. முடிவுரை. நீங்கள் மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்ற ஒளிபரப்பை கேட்டீர்கள். நாளைய புதிய அத்தியாயத்திற்கு எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.